வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஆலு கோபி மசாலா பார்க்க போகிறோம். ஆலு கோபி மசாலா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்து ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்ல ஒரு சின்ன காலிஃப்ளவரில் பாதி காலிஃப்ளவர் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாதி தக்காளி பழத்தை எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1/4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கஸ்தூரி மேத்தி 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஜீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ டேரெக்டாக ப்ராசஸ் பார்க்கலாம். ஆலு கோபி மசாலா செய்ய நான் ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் தாராளமாக எண்ணெய் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ ஆலுவையும் கோபியும் நம்ம செப்பரேட்டாக ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுத்திருக்க இந்த உருளைக்கிழங்கு நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எண்ணெயில். 1 by 1 ஆட் பண்ணலாம். மொத்தமாக நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணோம்னா அது ஒன்றோட ஒன்று ஒத்திக்கும். ஸோ 1 by 1 ஆட் பண்ணலாம். எல்லா உருளைக்கிழங்குமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். உருளைக்கிழங்கு மோஸ்ட்லி இது போல் நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எப்படி வேணாலும் கட் பண்ணலாம். இது போல் கட் பண்ணால் நல்லாயிருக்கும் கோபி மசாலாவுக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த உருளைக்கிழங்கு நம்மளுக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணால் போதும். நம்மளுடைய ஆலூஸ் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். ஆலு கோபி மசாலாவுக்கு ரொம்ப சின்ன உருளைக்கிழங்கும் எடுக்கக்கூடாது, ரொம்ப பெரிய உருளைக்கிழங்கு எடுக்கக்கூடாது. மீடியமான ஸ்டேஜில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு தான் நம்ம எடுக்கணும். அப்புறம் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ண போட, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்லை. இப்போ நம்ம சேம் ஆயிலில் இப்போ நம்ம எடுத்து வச்ச கோபிஸ் ஆட் பண்ணிடலாம். காலிஃப்ளவரை 1 by 1 ஆஸ் ஆஃப் த சேம் ப்ரொசீஜர் 1 by 1 ஆட் பண்ணலாம். நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஷாலோ ஃப்ரை பண்ண போதும், ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல. கோபி கூட கோபிஸ் ஆட் பண்ணிட்டோம். நல்லா நம்மளுக்கு ஃப்ரை ஆகட்டும். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். நம்ம இந்த உருளைக்கிழங்குமே காலிஃப்ளவர் ரெண்டுத்தையுமே நம்ம மேரினேட் பண்ணல, டேரெக்டாக ஃப்ரை பண்ணுறோம் ஆயிலில். நம்ம காலிஃப்ளவர் நம்மளுக்கு ஷாலோ ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்துடலாம். சேம் ஆயிலே நான் ஒரே ஒரு டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன். இதில் நம்ம தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தையும் கஸ்தூரி மேத்தியும் ஆட் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தியும் ஜீரகமும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். நல்லா வறுபடுத்த வெங்காயம். வெங்காயம் நம்மளுக்கு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. நம்ம இன்னமும் நல்லா வதக்கலாம். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா நிறம் மாதிரி வரணும். அப்போ தான் நம்மளுடைய மசாலா கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். வெங்காயம் நம்மளுக்கு நல்லா நிறம் மாதிரி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற தக்காளி பழத்தை ஆட் பண்ணலாம். தக்காளி பழத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி நம்மளுக்கு லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, இஞ்சி பூண்டு, வெங்காயம் இது 4மே ஒன்று சேர்ந்து நல்லா வறுபட்டு வரட்டும். அதே நேரத்தில் இஞ்சி பூண்டினுடைய அந்த பச்சை வாடைத்தன்மை நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக போயிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஆலு கோபி மசாலா நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும்.
ஸோ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா ஒன்று சேர வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூளுடைய அந்த பச்சை மணம் நம்மளுக்கு போயிடணும். மிதமான தீயில வச்சுட்டு மிளகாய்த்தூளை சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு சேர்த்தா மிளகாய் வந்து நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். ஸோ மிதமான தீயில வச்சு நம்ம சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 1 மினிட் போல். மிளகாய் தூள் வந்து நான் மிதமான தீயில 1 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே வந்து வறுத்துட்டேன். ஸோ மிளகாய் தூளுடைய பச்சை மணம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்த உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நம்ம சேர்த்துடலாம். முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கலாம். உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற காலிஃப்ளவரையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் ரெண்டுமே நம்ம ஒன்றா சேர்த்துட்டு நம்ம நல்லா பரட்டி விட்டுடலாம். இந்த கிரேவி கூட ஒன்றோட ஒன்று நல்லா ஜெல் ஆகட்டும். உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நம்மளோட கிரேவியில் வந்து நல்லா ஒன்றோட ஒன்று ஜெல் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டோட்டல் ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு நம்ம பரட்டி விட்டுடலாம். இது வரைக்குமே நான் மிதமான தீயில தான் அடுப்பை வச்சுருக்கேன். இன்னமும் வந்து நான் தீயை கூட்டலை. உப்பு ஆட் பண்ணிட்டோம். உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் உப்பு டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து விட போகிறோம். ரொம்ப நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சிட்டோம். மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா நம்ம எண்ணெயிலே வறுத்து எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து லைட்டாக எல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா மேட்ச் ஆகி நம்மளுக்கு வெந்து வரணும். அதுக்காக வேண்டி நம்ம லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டால் போதும். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி மசாலா பண்ணுறேன், ட்ரை மசாலா இது. ஸோ லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே நம்மளுக்கு போதும். தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் போல் வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு நல்லா ட்ரை மசாலா கிடைச்சிடும். ஸோ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா ட்ரையாக வந்துடுச்சு மசாலா, ஆலு கோபி மசாலா. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப கலக்கலான ஆலு கோபி மசாலா உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதாவது ரெசிபி தேவைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்காக வேண்டி 1 or 2 வீக்ஸே அந்த ரெசிபிஸை நான் போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.